சென்னையில் மாநில அளவிலான டேபிள் டென்னிஸ் போட்டி தொடங்கியுள்ளது. இதில் 850 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றுள்ளனர். சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் தமிழ்நாடு டேபிள் டென்னிஸ் சங்கம் சார்பில் மாநில அளவிலான டேபிள் டென்னிஸ் போட்டி தொடங்கியுள்ளது. இந்த போட்டி 10, 12, 15, 18 வயது உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் நடத்தப்படுகின்றது. ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 8 இடங்களில் உள்ள தமிழக வீரர்கள் இந்த போட்டியில் மோதுகின்றனர். தமிழகம் முழுவதும் சுமார் 850 வீரர் வீராங்கனைகள் இந்த போட்டியில் பங்கேற்றுள்ளனர். இந்த போட்டி 30ஆம் தேதி வரை 3 நாட்களாக நடைபெறுகின்றது. இந்த இயர் 2015க்கு இது 6th தமிழ்நாடு ஸ்டேட் ரேங்கிங் டோர்னமெண்ட் அந்த ஏகேஜி எஸ்டிஐடி ஸ்டேடியமில் நடந்துகிட்ருக்குங்க. இது 28, 29, 30th ஆகஸ்ட் இது நடந்துகிட்ருக்கு. இந்த டோர்னமெண்ட்டால் என்ன பெனிஃபிட் பார்த்திங்கன்னா பிளேயர்ஸ்க்கு இந்த டோர்னமெண்ட் ஆடும்போது இவங்க குவார்ட்டர் ஃபைனல் செமிஃபைனல்ஸ் வரும்போது பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இந்த பாயிண்ட்ஸ் பேஸ் பண்ணி தமிழ்நாடு ஸ்டேட் டீம் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வகையில் பிளேயர்ஸ்க்கு இந்த டோர்னமெண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ப்ளஸ் இந்த தமிழ்நாட்டில் நிறையா டோர்னமெண்ட்ஸ் நடந்துகிட்ருக்கு. அவங்களோட குவாலிட்டி இதனால் இம்ப்ரூவ் ஆகுதுங்க. போட்டிகள் அனைத்தும் நாக் அவுட் முறையில் நடத்தப்படுகின்றன. ஆடவர் மகளிர் என இரு பிரிவினருக்கும் தனித்தனியாக ஒற்றையர் பிரிவில் மட்டுமே போட்டிகள் நடத்தப்படுகின்றன. இப்போ கரண்ட்டாக 6th ஸ்டேட் ரேங்கிங் டேபிள் டென்னிஸ் டோர்னமெண்ட் போகுது. நான் சப் ஜூனியர் பாய்ஸ் கேட்டகரியில் ஆடுறேன். அந்த கேட்டகரியில் நான் நம்பர் 1 இருக்கேன். இந்த டோர்னமெண்ட் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த ஸ்டேட்டில் டாப் 8ல் அவங்க தான் நேஷ்னல் ரேங்கிங் ஆனால் அடுத்த லெவல் இந்தியா லெவல். ஸோ இந்த ஸ்டேட் இதை ஆடின்னு ஜெயிச்சா தான் போக முடியும். எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல். ரொம்ப டோர்னமெண்ட்டும் நல்லா இருக்குது. இப்போ இந்த டோர்னமெண்ட்னால எல்லாருமே நிறையா பேர் தமிழ்நாட்டிலேருந்து ஸ்டேட் ரேங்க் நேஷ்னல்ஸில் நிறையா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. போட்டியின் முடிவில் ஒவ்வொரு பிரிவிலும் முதல் இடம் பிடிக்கும் வீரர் வீராங்கனைகள் தமிழகத்தின் சார்பில் தேசிய போட்டியில் பங்கேற்பார்கள் என்பதால் போட்டியாளர்கள் அனைவரும் முழு திறமையை வெளிக்காட்டி வருகின்றனர். விளையாட்டு செய்தி பிரிவு நியூஸ் 7 தமிழ்.